உங்களுக்கு இடையூறாக இல்லாமல் நேராக கவிதை கொடுத்திருக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தொடங்குகிறேன். முதலில் சென்னையிலிருந்து எஸ் லில்லி லிபரேட்டா, கவிஞர் லில்லி லிபரேட்டா ஒரு கவிதையை வருமாறு கேட்டுக்கிறேன். கவிதையை மீண்டும் மீண்டும் வாசிக்காதீர்கள். அன்றைக்கி அப்படியே சொல்லியாச்சு. பாட்டு படிக்காதீங்க, சினிமா பாட்டெலாம் படிக்க வேண்டாம், கவிதையை மட்டும் வாசித்து முடிச்சுக்கிறீங்க. கவிதை எழுதணும். நன்றி. நீங்கள் வாசிக்கணும். கவி உறவுகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். காதல் இனிக்க உன் பாட்டு, கவலை மறக்க உன் பாட்டு, சோறு நீக்க உன் பாட்டு, வேதனை போக்க உன் பாட்டு, அறிவை பெருக்க உன் பாட்டு, ஆன்மீகம் செழிக்க உன் பாட்டு, இல்லறம் சிறக்க உன் பாட்டு, தமிழை வளர்க்க உன் பாட்டு. உன் பாட்டு நின்று போனதால் என் மனம் வாட்டம் கண்டு போனதோ? நீ காவிய தலைவன் ஆனதால் உன்னை கவி பாட வந்தேனோ? காவிய தாயின் இளைய மைந்தனாய் விண்ணை முட்டும் புகழை பெற்றாய். பாட்டிலே பலருக்கு பாடம் சொன்னாய். சீர்மிகு சிறுகூடல் பட்டி நாயகனாய். வாய்ப்பளித்த அனைவரும் நன்றி. நல்ல கவிதையை வாசித்த கவிஞருக்கு வாழ்த்து பெறணும்னா. ஹலோ 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 மைக் செக். ஹலோ 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 மைக்கை மட்டும் தொடாமல் நீங்கள் பேசுங்க. மைக்கில் கரண்ட் வரும். அடுத்த கவிஞர் அருப்புக்கோட்டையிலிருந்து பே. ராஜேஸ்வரி ராஜ் கவிதை வாழ்க்கை. என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். என் கவி சேவைக்கு கர சேவை செய்ய வந்த அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுகுடல்பட்டி நாயகன் முக்கூடலில் முகிழ்த்த முல்லை மலர் சிரிப்பழகி என் தமிழ்தாய் முண்டி எழுந்து முத்தையாவின் கார்மேக கவிமலையாய் மும்மாறி பொழிந்தான். என் எழுத்துப்படி வாழுங்கள், என்னை போல் வாழாதீர்கள் என்று ஓங்கி உரைத்த வெளிப்படையாளன், மெட்டுக்கு பாட்டு எழுதிய கெட்டிக்காரன், செட்டி நாட்டாரின் தத்துவ தாகம் மட்டுமா தீர்த்தாய்? காதல் கனிரசத்தை இதழ்களில் வடித்தாய். உன் பேனா வெள்ளைத்தாளை முத்தமிட்ட போதெல்லாம் என் செவ்வாய் நுழைந்து முணுமுணுத்தாள் கவிமங்கை. காதல் பாடலாய் என் செவ்வாய் நுழைந்து முணுமுணுத்தாள் கவிமங்கை. காதல் பாடலாய். கவிதையின் மறுபெயர் கண்ணதாசன். அவனே என் எண்ணதாசன், அவனே என் வண்ணதாசன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அருப்புக்கோட்டை ராஜேஸ்வரி ராஜ் அவர்கள் முந்தி எழுந்து கவிதை எழுதினார். முன்னாசு கல்வி கூட பாரதியாரை கூட என்று சொன்னார்கள். மிகவும் பாராட்டக்கூடியது. நல்ல ஏற்றெடுக்கத்தோடு கவிதையை அழைத்தது பாராட்டுகிறேன். அடுத்தது திருச்சூழியைச் சேர்ந்த முனைவர் செல்வலட்சுமி அவர்கள் கவிதை வழங்குவார்கள். வள்ளுவனின் வாக்கினிலே பிறந்து கம்பனின் கைவழி தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாகி கண்ணுக்குள் சிலையாகி மண்ணுக்குள் நீராகி உனக்குள் நானாகி எனக்குள் நீயாகி நமக்குள் வித்தாக விளங்கும் முத்தான தமிழுக்கு முதல் வணக்கம். கவியரங்க நடுவர் அவர்களுக்கு மறுவணக்கம். அவையோருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு, சிறுகூடல்பட்டி நாயகன் கம்பன் வள்ளுவன் பள்ளியில் வந்த கண்ணதாசனை அன்பின் பிறப்பிடமாய் இயேசு காவியம் படைத்தார். அறிவின் ஊற்றாய் அர்த்தமுள்ள இந்து மதம் கொடுத்தார். சாதிக்க துணிந்தவனுக்கு தடைக்கல்லை வெற்றி படிக்கட்டுகளாக்கும்